ஆஸ்ட்ரோ பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி பலன்கள் அடியேன் ஆஸ்ட்ரோ KS ஐயங்காரும் ஐயா ஹரிஹர சர்மா ஐயாவும் ரெண்டு பேரும் குரு பெயர்ச்சியினுடைய பலனை சொல்ல வந்திருக்கும். இந்த குரு பெயர்ச்சி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு பகவான் உச்சம் பெற போகிறார். மிகப்பெரிய ஆளுமையோட ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது. நம்ம பொறுத்தளவுக்கு குரு பகவான் அப்படின்றது இருக்கிறதுலையே முழு சுபகிரகம் அப்படின்றது குரு பகவானை சொல்கிறோம். அப்படியேற்பட்ட குரு பகவான் மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்திலேருந்து கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு அங்கே உச்ச நிலையை அடைஞ்சி வராரு. குருவுக்கு பலம் அப்படின்றது உச்ச வீடு அப்படின்றது கடகம், அதுக்கு மாறுறாரு. சரி, அதுக்கு மாறுறவர் அங்கே எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் 26 மே 2026 20 அக்டோபர் 2026 வரும் சற்றேறக்குறைய 147 நாட்கள் அவர் கர்க்கடகத்தில் உச்சம் பெற்று அவருடைய விசேஷ பார்வையை செலுத்துகிறார். குரு நின்ற இடத்தையும் பலப்படுத்துவார், பார்த்த இடத்தையும் பலப்படுத்துவார். இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க எல்லா கிரகங்களுக்கும் விசேஷ பார்வை கிடையாது. செவ்வாய் பகவானுக்கு, சனி பகவானுக்கு, குரு பகவானுக்கு. அப்படியேப்பட்ட குரு பகவானுக்கு விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையும் சதசப்தம பார்வையான 7ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் பார்க்குறாரு. அப்போ குரு நின்ற இடத்தை வலுப்படுத்துகிறாரு, கடகத்தை வலுப்படுத்துகிறாரு, அவருடைய பார்வை பெறக்கூடிய விருச்சிகத்தை பலப்படுத்துகிறாரு, அவருடைய இன்னொரு பார்வை படக்கூடிய மகரத்தை வலுப்படுத்துகிறாரு, அடுத்தது அவருடைய இன்னொரு வீடான மீனத்தையும் வலுப்படுத்துகிறாரு. அப்போ இந்த 4 ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி நல்ல கையில் செய்யுமா? கண்டிப்பாக செய்யும். இப்போ குரு பகவானுக்கு ஒரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வரும், குருவினுடைய பார்வை என்னென்ன ஏற்றங்கள் வரும் அப்படின்றத ஒரு ராசியாக என்னென்ன கொடுக்க போகிறார் அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களே, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். சரி, இந்த ராசியில் இவ்வளோ நாளாக குரு பகவான் இருந்தார். தீர்க்கமான ஒரு முடிவுகளை எடுக்க முடியாமல் மனசு கிளேசத்திலே இருந்தது. எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட முடியாமல் இருந்தது. உங்களுடைய ராசியை விட்டு 2ஆம் இடத்துக்கு போகிறார் குரு பகவான். இதில் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, 2ஆம் இடம் தனக்காரகனே தனஸ்தானத்தில் போய் அமர்றார். 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானத்தை சொல்கிறது. தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் கவலையே பட தேவையில்லை. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பண வருமானங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது எண்ணெய் கொட்டுற மாதிரி பிசிறு இல்லாமல் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது தடங்கள் இல்லாத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சம்பவங்கள், குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக பேச்சில் நல்ல இனிமை இருக்கும். உங்களுடைய பேச்சின் மூலியமாக நிச்சயமாக எதிராளிகளை கவரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் பேசக்கூடியது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்களேனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பொறுத்தே உங்களை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த அளவுக்கு ரீச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவார். ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் பார்க்கறதுனால இவ்வளவு நாள் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நிச்சயமாக உடல்நிலையில் சற்று ஏதாவது ஏற்றம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்களை விட்டு தவிர்த்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் போட்டிகளில் ஈடுபடாதீங்க. ஏன்னா போட்டி அந்த மாதிரியான விஷயங்களில் குரு பார்வை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், குரு ஒரு சமரச நிலைக்கு போய் போட்டியில் போகாமல் அவளுக்கே விட்டு கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செல்வது ரொம்பவுமே நல்லது. போட்டிகளில் உள்ளே போய் பண்ணுறதுன்றது வேண்டாம். ஏதாவது பொதுவான தேர்வு அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்டை போட்டு நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய எஃபர்ட்டுக்கு உண்டான மார்க் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா குருவின் பார்வையினால் 6ஆம் இடம் அந்த அளவு வலுப்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பகவானே பார்க்குறார், தனக்காரகனே பார்க்குறார். அதனால் புதிய கடன், அதாவது வேலை நிமித்தமாக புதுசாக கடன் வாங்க வேண்டியது, தொழில் நிமித்தமாக வாங்க வேண்டிய கட்டாயம் வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் ஃபைசல் ஆகும். அதாவது பழைய கடன்கள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு.
சரி, இந்த இதுல 26/5/2026 குரு பெயர்ச்சிக்கு பிறகு குருவினுடைய பார்வை 8ஆம் இடம் 10ஆம் இடம் இந்த 2 ஸ்தானத்திலையும் விழுறது. இந்த 8ஆம் இடம் 10ஆம் இடத்தினுடைய ஸ்தானத்தினுடைய ஏற்றம் என்ன இருக்கும், குருவினுடைய பார்வையினால அது என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க ஐயா. மீனம் அப்படின்னாலே ஆதிபத்தியம் புதன், கணிதம் தொடர்புடையவங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் பார்க்கக்கூடியவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் பார்க்குறாரு. 8ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மறைவு ஸ்தானம், மறைந்து வாழ வேண்டிய நேரம். இது எல்லாம் இந்த காலகட்டங்களில் கூடும். மறைந்து வாழணும்னா என்ன சாமி அப்படின்னா, ஒன்று கடன் வாங்கிட்டு அப்கான்ரேட்டாக வருது, 2வது தனக்காரனான குரு பார்வைப்படுறதுனால கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வருமானத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ நம்ம வருமானத்தை பெருக்கணும் அப்படின்னாக்க உள்ளூரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு போய் இங்கே வர வருமானம் மாதிரி 3 மடங்கு வருமானம் வரக்கூடிய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க குரு பார்வை அப்படின்றது ஒரு மறைவு ஸ்தானம் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, இன்னொரு மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த இடத்துல பொறுத்தளவுக்கு 6-8க்கு தொடர்பு வரும்பொழுது உத்தியோக நிமித்தமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரா? வாய்ப்புகளை கொடுப்பார். அதை நாம் எப்படி பயன்படுத்திக்கணுமோ பயன்படுத்திக்கணும். சரி, அடுத்தது பார்த்தோம்னாக்க 2ஆம் இடத்துல உண்டான குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்றது. இதில் ஒரு வேடிக்கை என்னன்னாக்க கர்மஸ்தானாதிபதியான சனி பகவானே 10ஆம் இடத்துல இருக்கார். ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு, 10ஆம் இடத்தில் ஒரு பாப கிரகமாக இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ முழு பாப கிரகமான சனி பகவான் இருக்கார். அந்த சனி பகவானை தன்னுடைய விசேஷ பார்வையினால் குரு பார்க்கறதுனால தொழிலில் தொடர் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் தொழிலில் சொணக்கமும் முடக்கமும் இருந்த அத்தனை பேருக்கும் தொழிலில் இந்த காலகட்டங்களில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஃப்ரான்ச்சைசி, புதிய புதிய ஃப்ரான்ச்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கெமிக்கல் ரசாயனம் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பால் பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு. ஸோ இப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பொன்னான காலம்னு சொல்லலாமா? பொன்னான காலம்னு சொல்லலாம். இருந்தாலும் என்ன சாமி ஒரு இக்கு வச்சுருக்கீங்க, ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு, மிதுன ராசியில் உள்ள ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள், அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியான அளவுக்கு பலன் தரலை அப்படின்னாக்க நீங்கள் வணங்க வேண்டியது திருவல்லிக்கேணியில் உள்ள மீசவெச்ச பெருமாள், பார்த்தசாரதி பெருமாள். குருவுடைய அருள் உள்ள ஸ்தலம் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படியேற்பட்ட திருவல்லிக்கேணியில் உள்ள ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் சூரியனை கண்ட பனி போல் விலகும். சரி, இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலைனாக்க பசு பராமரிக்கிற இடம், அந்த பசு பராமரிக்கிற இடத்துக்கு உங்களால் முடிஞ்ச மாதத்துக்கு ஒரு 500 ரூபாய்க்கு அகத்துக்கீரை, புல், வைக்கோல், ஏன் அப்படின்னாக்க சகல தேவதைகளும் வாசம் செய்கிற இடம். அது அடுத்தது ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னாக்க உங்களுடைய சமயக்குறவர்கள், மத குருமார்கள், ஆதீனங்கள், ஜீயர்கள், சங்கராச்சாரியார்கள் போன்ற மத குருக்களை மற்றும் ஸ்ரீ ராகவேந்திரர், சாய்பாபா இவங்களை இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு ட்ரிப்பு பார்த்தோம்னாக்க குரு பார்த்தால் கோடி நம்பை. உங்களுடைய மத குருபாதர்கள் பாதம் சேவிச்சுட்டு வந்தீங்கன்னாக்க வெற்றி கிடைக்குமா? வெற்றி கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் பொறுத்தளவுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியான 26 மே 2026 20/10/2026 வரையிலும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்முடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கிறவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு சென்று அபரிமிதமான பண வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு.
கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய தொழில் மூலியமாகவும் சரி, உங்களுக்கு சைட் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடமும் வந்து குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால புதிய வேலையில் மாற்றம், இடமாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் அதெல்லாம் இது பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக மாற்றங்கள் இருக்கும். ஹெச்ஆரில் இருக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் யோகங்கள் வரும். என்னென்னா நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது ரேஸு, ஷேரு அந்த மாதிரியான விஷயங்களில் எதிர்பாராத இடத்திலிருந்து, இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான இடத்துலேருந்து திடீர் வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னால் தொழில் ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறார். அவரே வந்து தொழில் ஸ்தானத்தின் அந்த 10ஆம் இடத்தின் அதிபதி. அதனால் தொழிலில் பெரிய மாற்றங்களை செஞ்சு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்க போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை மாறுதல்கள் இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். கடன் மூலியமாக குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான செலவுகள் நிறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து பொருட்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்துடன் 90% மாற்றங்கள் இந்த குரு பெயர்ச்சியில் இருக்கும். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகம் அப்படின்னாலே நண்டு. அதில் குரு உச்சம் பெறுறாரு. உச்சம் பெற்ற குரு கடகத்தை வலுப்படுத்துகிறார். ராசியில் குரு வலுப்படுத்துகிறாரு. சந்திரனுடைய ராசியில் இருக்கார். குரு வலுப்படுத்துகிறாரு. எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, ஜோதிஷ சாஸ்திரத்தில் ஜென்மகுரு வனத்திலே அப்படிம்போம். வனம் அப்படின்னாக்க இடமாற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் மற்றும் மனக்குழப்பங்களை தரக்கூடிய காலகட்டம். நம்மளை பார்த்துங்க, என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் ஜென்மகுரு டயத்தில் பல பேருக்கு வேலை போயிருக்கு, வேலையில் குழப்பமான நிலை வந்திருக்கு, வேலையில் பதட்டமான நிலை வந்திருக்கு, தொழிலில் முன்னேற்றம் தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னாக்க குரு ஜென்மகுரு அப்படின்ற டயத்தில். ஆனால் இந்த குருவுக்கு உச்சம் பெற்று இருக்கிறதுனாலையும் அவர் புனர்பூச நட்சத்திரத்தில் வந்திருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கடகராசி என்பர்கள் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குமா? தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, அடுத்தது நின்ற இடத்துக்கு அடுத்தது குருவுடைய பார்வை பெறக்கூடிய இடம் அப்படின்றது விருச்சிகம். கடகத்துக்கு 5ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு விருச்சிகம். நீண்ட நாட்களாக திருமணமான கடகராசி என்பவர்களுக்கு வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம், குழலினிது யாழினிது எம்மக்கள் குரல் கேளாதோர் அப்படின்னு இருக்காங்க. குழந்தை இல்லாத வீடு எந்த விதமான செல்வம் செழிப்பு இருந்தாலும் அது பயன் தராது. அப்படியேற்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு இந்த புத்திரக்காரனான குருவின் பார்வை உங்களுடைய ராசியில் 5ஆம் இடத்துல படுறதுனால கண்டிப்பாக எழுதி வச்சுங்க, வம்சம் விருத்தி ஆகுமா? வம்சம் விருத்தி ஆகும். சரி, அதே போல் இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய முடியலை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 26/5/2026 20/10/2026 குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா? வாய்ப்புகளும் உண்டாகும். சரி, நின்ற இடத்த பலப்படுத்திட்டார் ராசியை. அடுத்தது பார்த்த இடத்தையும் வலுப்படுத்திட்டார். இதை தவிர அங்கே கடகத்தில் நிற்கிற குரு பகவான் சப்தம பார்வையாக மகரத்தையும், அடுத்தது தன்னுடைய விசேஷ பார்வையாக 9ஆம் இடமான மீனத்தையும் பார்க்குறதுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவார் அப்படின்றது நம்மளோட அஷ்டோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கடகராசியை பொறுத்தவரையும் திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்தை வந்து குரு பகவானை பார்க்குறார். குரு பலம் அதிகமாக போகும்போது குரு பலன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் ராசியிலேயே உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறதுனால தீர்க்கமான சிந்தனை, தீர்க்கமான முடிவுகள் நிச்சயமாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் மனக்குழப்பங்கள், மன கிளேசங்கள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமையும். 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கூட்டாளிகளை நிச்சயமாக நம்பி இந்த காலகட்டத்தில் வெற்றியை கொண்டாடலாம். ஏன்னா 7ஆம் இடம் வந்து வலுப்பெற்று போகிறது. ஏன்னா 7ஆம் அதிபதியான சனியே 9ஆம் இடத்துல இருக்கார். சனியும் வந்து குரு பார்க்குறார். அதனால் உங்களுடைய கூட்டாளிகள் உங்களுடைய நிச்சயமான கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும், நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை உங்கள் கூட்டாளிகள்
சிரம் மேற்கொண்டு செய்யக்கூடிய காலகட்டமுமாக இந்த காலகட்டம் கடகராசிக்கு நிச்சயமாக அமையிறது. இதனால் உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்தோன்னா ஏற்கனவே குழந்தை பிராப்தி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கா. உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தையும் வந்து குரு பார்க்கறதுனால ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட வழக்கு இருக்குது. அதனால் 9ஆம் இடம் நல்ல ஒரு சுபம் பெறுறதுனாலையும் குருவினுடைய வீடே ஆனதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தை மூலியமாக அதீத ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தீங்களேனால் பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் நல்ல ஒரு வெற்றி வரும். அதாவது பார்ட்னர்ஷிப் கன்சர்ன், அதாவது வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப்பில் வியாபாரம் பண்ணுறவாடுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குருவின் பார்வை 9ஆம் இடத்துலேயே விழுறது. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா தந்தையின் சொத்துக்கள் வரும். தந்தை மூலியமாக அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாடு போய் அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம், எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் கொடுக்க வேண்டிய பலன்களை சரியான முறையில் கொடுக்கலை அப்படின்னா சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் குருவுடைய ஸ்தலத்துக்கு. அப்போ இந்த குருவுடைய ஸ்தலம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு தென்குடி திட்டை அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இதில் குரு தனித்து இருக்கக்கூடிய ஸ்தலம். அப்போ இந்த குரு பெயர்ச்சி ஆன காலகட்டங்களான 26 மே 2026 20/10/2026 ஏதேனும் ஒரு வியாழக்கிழமை போயிட்டு அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அபிஷேக திரவியத்தை வாங்கி குடிக்கணும். சாமி எனக்கு தென்குடி திட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதாவது லோக்கலில் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு புகழ்பெற்ற சிவன் ஸ்தலத்தில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு ஏதேனும் ஒரு வியாழக்கிழமையில் அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை சாப்பிடுங்க. இதை தவிர உங்களுடைய மத குருமார்கள் மற்றும் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய புரோகிதர்கள் மற்றும் சிவாச்சாரியார்கள் மற்றும் பட்டாச்சாரியார்களுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு கட்டக்கூடிய அங்க வஸ்திரம், வேஷ்டி, துண்டு வாங்கி கொடுங்க. இதை தவிர முல்லைக்கு பூ வாங்கி கொடுங்க. உங்களுடைய சகோதரிகளுக்கும் அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. இதை தவிர பார்த்தோம்னாக்க குரு பகவானுக்கு உண்டான வெள்ளை மூக்கு கடலை மாலை 1 54 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை வாங்கிட்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவான் அல்லது குரு பகவானோட அதிதேவதையாக கருதப்படும் தட்சிணாமூர்த்திக்கு போட்டுக்கிட்டு வாங்க. இதை தவிர அந்த மாதத்தில் வர கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு வேர்க்கடலையில் சுண்டல் பண்ணி குரு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி வர பக்தர்களுக்கு தானம் பண்ணுங்க. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு சக்கரை பொங்கல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. வாய் வாழ்த்தாவிட்டாலும் வாங்கி சாப்பிட்ட வது வாழ்த்துமா வாழ்த்தும். அப்போ வயிறு வாழ்த்துமா வயிறு வாழ்த்தும். அப்போ அந்த குருவினால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் இவர்களுடைய ஆசீர்வாதத்தினால கண்டிப்பாக வெற்றி கிடைக்குமா கிடைக்கும். இதை தவிர உங்களுடைய சமய குருமார்கள், ஆச்சாரியார்கள், ஜி.ஏ. சுவாமிகள், சங்கராச்சாரியார்கள், ஆதீனங்கள், ராகவேந்திர சுவாமிகள் மற்றும் விசிறி சாமியார், ரமண மகரிஷி மற்றும் புட்டவர்த்தி சாய்பாபா மற்றும் சிரடி சாய்பாபா இவங்களை எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்போ கண்டு தொழுதுட்டு வாங்க. சரி, இப்போ மொத்தத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன நற்பலனையும் என்ன கெடுபலனையும் தருது அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய K.S. ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கடகராசியை பொறுத்தவரை மிகவும் ஏற்றமான காலம். ராசியிலேயே குரு பகவான் வந்து உச்சம் பெற்று போகிறார். உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியே அவர் தான். அதனால் எல்லா விதமான ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனால தீர்க்கமான சிந்தனை, அதாவது ஒரு 10 வருஷம் 20 வருஷம்னு இருக்கக்கூடிய ஒரு லாங் டேர்ம் பிளானிங் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படும். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் இவ்வளோ நாளாக ஏதாவது கல்யாணத்துக்கு பார்த்து தட்டி போயிட்டே இருந்ததுன்னா இப்போது இந்த குரு பயிற்சி டயத்தில் கல்யாணம் நிச்சயமாக குதிரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கல்யாணம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நிச்சயமாக கல்யாண பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர் மூலியமாக நல்ல ஒரு கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கும். அவர்கள் மூலியமாக எல்லா விஷயங்களையும் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால தந்தையின் வழியாக நல்ல ஒரு செல்வங்கள் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் மூலியமாக ஆதாயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு 95 விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த குரு பெயர்ச்சி கொடுக்கும்.